வணக்கம் வியூவர்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிளெண்டர்ல கேமரா எப்படி யூஸ் பண்றது, கேமரா எப்படி செட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு இன்னைக்கு கேமரா கிளாஸ் எடுக்க போற சீன் ஓபன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேமரா கிளாஸ் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான். ரொம்ப அட்வான்ஸ்டு கேமரா எடுக்கல, ரொம்ப பேசிக்கா ஒரு கேமரா எப்படி செட் பண்றது, அதுல சில திங்ஸ், சில ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கறத மட்டும் பார்க்க போறோம். இது அப்சல்யூட் பிகினர்ஸ்க்காகவே பண்ணப்பட்ட ஒரு டியூட்டோரியல். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ண ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சீன் தான் இந்த கேமரா கிளாஸ்க்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சீன். ஸோ இந்த போல்ட், ஒரு சின்ன போல்ட், நட் அண்ட் போல்ட் மாதிரி இருக்கு. இதை நிறைய டூப்ளிகேட்ஸ் போட்டிருக்கேன் நான். ஸோ இது எப்படி அழகா ரெண்டர் பண்றதுன்னு பார்ப்போம். பேசிக்கா லைட் செட் பண்ணியிருக்கேன். நான் லைட்டிங் கிளாஸ் இன்னும் எடுக்கல, அது எடுக்கும்போது அந்த லைட்டிங்ஸ் பற்றி பார்த்தா உங்களுக்கு புரியும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்கான லைட்டிங் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு 2 பாயிண்ட் லைட் யூஸ் பண்ணியிருக்கேன் சைடில், அப்புறம் ஒரு மெயின் லைட் யூஸ் பண்ணியிருக்கேன், இதுவும் பாயிண்ட் லைட் தான். அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி பாயிண்ட் லைட்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சீன் இது. ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேமரா கிரியேட் பண்ணுவோம் இந்த சீன்ல. அப்படிங்கிறப்போ எப்படி கிரியேட் பண்றது? ஷிஃப்ட் ஏ பிரஸ் பண்ணுங்க. அப்படியே அந்த ஷிஃப்ட் ஏ ஒன் விட்டுருங்க. ஷிஃப்ட் ஏ பிரஸ் பண்ணுங்க. ஷிஃப்ட் ஏ பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட் மெனு வரும். அந்த ஆட் மெனுவில் கேமரான்னு இருக்கு பாருங்க. இந்த கேமரா கிளிக் பண்ணுங்க. ஸோ எனக்கு 3D கர்சர் எங்க இருக்கோ அந்த இடத்துல எனக்கு கேமரா கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த கேமரா இப்போ நான் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் மூவ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இந்த கேமரா வழியாக அந்த சீனை பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா வழியாக இந்த சீன் நான் பார்க்கணும் அப்படின்னா நம் பேட்ல இருக்கிற உங்களோட கீபோர்டில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க நம் பேட் இருக்குல்ல, அதில் இருக்க 0 ப்ரெஸ் பண்ணுங்க. கேமரா வியூக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ கேமரா வியூக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. நான் கேமரா ரொட்டேட் பண்ணி பார்த்து அழகாக அந்த சீன் எனக்கு வேணுங்கிற மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னா நான் உள்ள மிடில் மவுஸ் ப்ரெஸ் ரொட்டேட் பண்ண எனக்கு வெளியே வந்துருச்சு. கேமராக்குள்ளே போல, கேமரா வியூக்குள்ளே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 0 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் வியூ போர்ட், எந்த வியூ போர்ட்டில் அந்த கேமரா இருக்கோ அந்த வியூ போர்ட்டில் என் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு சைடில் வியூன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல இதான் வியூ ஆப்ஷன். இதில் கேமரா டு வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கேமரா டு வியூன்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் செலக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் உள்ளே வச்சு மிடில் மவுஸால் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா கேமரா வியூக்குள்ளேயே உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சீனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். கமாண்ட் ப்ரெஸ் பண்ணி மிடில் மவுஸ் ப்ரெஸ் பண்ணி கமாண்ட் ப்ரெஸ் ஹோல்டு பண்ணி மிடில் மவுஸ் ஹோல்ட் பண்ணி இப்படி ஜூம் பண்ணலாம். ஸ்க்ரால் மட்டும் வச்சு கூட இப்படி நீங்கள் ஸ்க்ரால் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். கமாண்ட் ஹோல்ட் பண்ணி மிடில் மவுஸ் ப்ரெஸ் பண்ணி ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும், பொறுமையாக அப்படி ஸ்க்ரால் பண்ணலாம். அப்புறம் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி மிடில் மவுஸ் ப்ரெஸ் பண்ணி இப்படி பேன் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் கூட உங்கள் சீன் செட் பண்ணணும். ஸோ செட் பண்ணுறேன். இப்படி இன்னும் கூட கொஞ்சம் இப்படி செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெஃப்ட் மூவ் பண்ணுறேன். ஷிஃப்ட்டு மிடில் மவுஸ் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணுறேன். ஓகே, இந்த சென்டராக இருக்கிற போல்ட் எனக்கு சென்டராக இருக்கணும், சீனோட சென்டரில். ஓகே, இப்போ நான் கேமரா செட் பண்ணியாச்சு. இப்போ நான் திருப்பி நான் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த லாக்ல இந்த என் ப்ரெஸ் பண்ணி ஒரு விண்டோ வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த விண்டோவில் இருக்கிற இந்த கேமரா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணிங்கன்னா அதை டிசேபிள் பண்ணுங்க. இப்போ ப்ரெஸ் பண்ணால் அது டிசேபிள் ஆகிடும். இப்போ கேமரா லாக் ஆகிடும். இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணால் கூட அந்த கேமராவை அப்படியே இருக்கும், வெளியே தான் உங்களுக்கு வந்துடும் கேமரா. திருப்பி நான் 0 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த சீனை நம்ம ரெண்டர் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ரெண்டர் இமேஜ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க, இப்போ கேமரா வியூவில் எனக்கு ரெண்டர் ஆகுது. ஸோ இப்படி தான் பிளெண்டரில் ஒரு கேமரா வியூ செட் பண்ணணும். ஸோ இந்த கேமரா வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அதில் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டர் விண்டோவில் பாருங்க, உங்களுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணி காட்டுறேன். எனக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பிளர் ஆகணும், ஃப்ரண்ட்ல இருக்கிற ஃபோர்கிரவுண்டில் இருக்கிற இந்த சென்டர் நட் மட்டும் எனக்கு கிளியரா தெரியணும் அப்படின்னா இதான் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது எப்படி சரி பண்ணுறது, இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. கேமரா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலெக்ஷன்ல இல்லைன்னா கேமரா செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் வந்தீங்க அப்படின்னா இங்கே கேமராவோட ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணுங்க. இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கேமராவோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வரும். ஃபோக்கல் லென்த்து, எந்த யூனிட்ல இருக்கா அந்த லென்ஸ், மில்லிமீட்டர்ல இருக்கா, ஃபீல்ட் ஆஃப் வியூல இருக்கா, ஷிஃப்ட் எக்ஸ் ஷிஃப்ட் ஒய் மூவ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் எக்ஸ் ஷிஃப்ட் ஒய்னா மூவ் பண்ணலாம். அது 0 வச்சுக்கிறேன் டிஃபால்ட்டாக. கிளிப் ஸ்டார்ட் எண்ட் அப்படின்னா எவ்வளோ தூரம் அந்த கேமரா ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நான் கிளிப் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, கிளிப் அட்ஜஸ்ட் பண்ண என்ன ஆகும் பாருங்க, கிளிப் ஆகுது பாருங்க. என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ்ல எனக்கு கேமரா வியூ இருக்கணுங்கிறது தான்.
ஸோ நான் கண்ட்ரோல் Z கொடுத்து டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். ஓகே, அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. இது இந்த ஆப்ஷன் எதுவுமே நம்ம பார்க்கல. இதை ஒரே ஆப்ஷன் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம், அதாவது டெப்த் ஆஃப் ஃபீல்டு. இது எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிட்டு இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன். ரெண்டர் இமேஜ் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, பெருசா எனக்கு ஒன்றும் வர மாதிரி தெரிந்த மாதிரி தெரியல. ஆமா, பெரிய டிஃபரன்ஸ் வந்த மாதிரி தெரியல ஃபர்ஸ்ட் ரெண்டர் பண்ணதுக்கும். ஸோ பிளெண்டர்ல இப்போ நம்ம ரெண்டர் டிஃபரன்ஸ் ப்ரீவியஸாக ரெண்டர் பண்ணதுக்கும் இப்போ நம்ம ரெண்டர் பண்ணுறதுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டர் விண்டோவில் ஸ்லாட் 1 இருக்கு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஸ்லாட்ஸ் எவ்வளோ ஸ்லாட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். இது எதுக்குன்னா கம்பேரிசன் பண்ணி பார்க்கறதுக்காக. இப்போ ஸ்லாட் 1ல ரெண்டர் ஆயிருக்கு, ஸ்லாட் 2 ப்ரெஸ் பண்ணுறேன், இது நியூ ரெண்டர். இப்போ நான் அடுத்து நான் கொடுக்குற ரெண்டர் வந்து அதில் போய் ரெண்டர் ஆகிடும். ஓகே, சரி இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சாரி மேக்ஸைஸ் பண்ணிட்டேன், இது நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இப்போ டெப்த் ஆஃப் ஃபீல்டில் எந்த ஆப்ஜெக்ட் எனக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஐட்ராப்பர் டூல் மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை செலக்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த சென்டர் ஆப்ஜெக்ட் தான் ஃபோக்கஸில் இருக்கணும், அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ அது செலக்ட் ஆகிடுச்சா? இப்போ நான் அதை ரெண்டர் பண்ணுறேன் திருப்பியும். இப்போவும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் தெரியல எனக்கு. ஸோ என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு F-ஸ்டாப்னு இருக்கு பாருங்க. இந்த F-ஸ்டாப் இந்த ஆப்பர்ச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நம்மளோட கேமரா வியூவில் போயிட்டு Z கீ ப்ரெஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ரிவியூ கொடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு இங்கே கேமரா அட்ஜஸ்ட் பண்ண போனால் உங்களுக்கு தெரியும் அந்த டிஃபரன்ஸ். ஸோ இப்போ F-ஸ்டாப்பில் போயிட்டு என்ன பண்ணுறேன், இந்த F-ஸ்டாப் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் அப்படியே கம்மி பண்ணிட்டே வரேன். இப்போ பாருங்கள், இதை கம் பண்ணிட்டே வரேன். இப்போ பாருங்க, எனக்கு இந்த சென்டர் ஆப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ், ரிமைனிங் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் டிஃபோக்கஸ் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு அந்த டெப்த்து கிடைக்கும். இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன். இப்போ ஸ்லாட் 2ல ரெண்டர் பண்ணுறேன். உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க. சரண்டர் ஆயிடுச்சு. ஸோ இதான் டெப்த் ஆஃப் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஃப்ரண்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ்லையும் பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் டிஃபோக்கஸ்லையும் இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கு ரெண்டருக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க. இது நல்லா இருக்குன்னு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ரெண்டர் பண்ணது. இப்போ இது வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்ட் எனேபிள் பண்ணிட்டு அந்த F-ஸ்டாப் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரெண்டர் பண்ணது. ஓகே, இப்போ இன்னும் கூட இது ஃபோக்கஸ் கொண்டு வர இந்த F-ஸ்டாப் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறது இன்னும் கூட ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தது பாருங்க, இது கொஞ்சம் கிளியரா இருக்கு. ஆமா, இது கொஞ்சம் பிளட்டா இருக்கு. ஸோ இன்னும் கூட ஃபோக்கஸ் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த F-ஸ்டாப்புக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ ரெண்டர் பண்ண நல்லா ஃபோக்கஸ்ல இருக்கும். இப்போ அதே மாதிரி இது நான் ஃபோக்கஸ் ஆப்ஜெக்ட் டெலீட் பண்ணிட்டு திருப்பி ஐட்ராப்பர் செலக்ட் பண்ணி இந்த பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ்ல இருக்கணும்னு செட் பண்ணிட்டு இந்த F-ஸ்டாப் அட்ஜஸ்ட் பண்றேன். என்ன இருக்கும் பாருங்க, இங்கே உங்களுக்கு வியூ போர்ட்லேயே தெரியுது பாருங்க, அந்த பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸில் இருக்கும் நல்லா. இப்போ வியூ ரெண்டரில் போயிட்டு ஸ்லாட் 3ல வச்சு இதை ரெண்டர் பண்ணுறேன். ரெண்டர் இமேஜ் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, அந்த பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸில் இருக்கும், முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பிளர்டாக இருக்கும். இதுதான் டெப்த் ஆஃப் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுவாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டெப்த், ஒரு சீன்ல ஒரு டெப்த் கிடைக்கும். வேர்ல்டுலேயே பெஸ்ட் கேமரா எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம கண்ணு தாங்க. நம்ம கண்ணால வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நான் பார்க்க முடியும், எவ்வளோ க்ளோஸராகவும் நம்ம எவ்வளோ கலர்ஸ் நம்மளால கண்ணால் கேப்சர் பண்ண முடியும். நம்மளோட பெஸ்ட் கேமராவோட அதே ப்ராப்பர்ட்டிஸை இது கொண்டு வர முடியுமானா முடியாது. ஆனால் இதோட அட்வான்ஸ்டா நம்ம பிளர் பண்ணி பார்க்கலாம், ஜூம் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து இப்போ நம்ம கண்ணால் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல ஆப்ஜெக்டை பிளர் பண்ணியோ இல்லை கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்டை பிளர் பண்ணியோ காட்ட முடியாது. ஆனால் பிளெண்டர் மாதிரி இருக்கிற 3D சாஃப்ட்வேர்ஸில் இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். இதனால வந்து ஒரு சீன் பர்ஃபெக்ஷன் கிடைக்கும், ஒரு ஸ்டோரி டெல்லிங், பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி நம்மளால சொல்ல முடியும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு டுட்டோரியலோட அடுத்த செஷன்ல சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் புது டுட்டோரியல்ஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி.